ரஜினிக்கு ரூபா. நான் இன்றைக்கு தயிர் சாதம் எப்படி செய்வதென்று செய்து காட்ட போகிறேன். வாங்குவோம் எப்படி செய்தேன்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ தயிர் சாதத்துக்கு நான் 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பால் தான் ரைஸ் எடுத்தினேன். அந்த ரைஸ் எடுத்த கப்பால் 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தேக்கரண்டி கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றதில் 2 செத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். மற்றது எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் வதக்கிறதுக்கு. இனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த தயிர் 1 கப் தயிரை நான் இந்த சட்டிக்குள்ளே போட்டு தண்ணியாக கொஞ்சம் கரைக்கணும். கொஞ்சத்தை வச்சுக்கொண்டு அரைவாசியை கொஞ்சம் கூட தயிரதுக்கு விட்டுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இப்போ கலக்க போகிறேன். இப்போ சோறும் நான் வடிவாக கொஞ்சம் குழையத்தான் விட்டு வடிக்கணும். குழைஞ்ச பருவத்தில் விட்டு வடித்து உப்பு மதுக்கு சோத்துக்கு போட்டுட்டு இப்போ என்ன சின்ன தயிரை இதுக்குள்ளே கரைச்சி போட்டு இதுக்கு சோத்துக்குள்ளே போட்டெல்லாம் கலக்கப்படும் வடிவாக. சோறு இந்த குழஞ்சி வதம் வர்றதுக்காக தான் கொஞ்சம் தண்ணியை விட்டு இதுன்றேன். இந்த சோத்துக்கு நான் உப்பு போடுறேன். இதுக்குள்ளே இப்போ நான் தயிரை போட்டு கலந்து போட்டு இப்போ நான் இந்த சோறு குழஞ்ச பதமாக தான் நீங்கள் வடிக்கணும். 2 இப்போ இதுக்குள்ளே போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணணும். வடிவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி எல்லாம் தாளித்து போட்டு மிச்சத்தை பார்க்கணும் இந்த மாதிரி செய்கிறதுண்டு. இனி இப்போ இதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இனி தாளிக்க போகிறேன். சட்டி வச்சு எண்ணெய் சூடு விட்டு நான் இப்போ இந்த கடுகை போடுறேன். கடுகு வெடிச்ச பிறகு பச்சை மிளகாயை போடுறேன். செத்தரை போடுறேன். கறிவேப்பிலையை போடுறேன். இதில் போடுற இஞ்சியை போடுறேன். வெட்டி வச்ச இஞ்சியை இதில் இதுக்கு தேவையான உப்பை போடுறேன். நான் சோறுக்கு போட்டேன் உப்பு. இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பை நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வதங்கிட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது சோறை இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும் முடியும். எல்லா சோறையும் நான் இதுக்குள்ளே போட்டேன். இப்போ இந்த தாளித்ததுக்குள்ள இந்த சோறை போடவே தயிர் வாசனையிட்ட மனம் வருது. இப்போ இந்த நேரத்தில் நான் மிச்ச தயிர் வச்சு நான் எடுத்து போட்டு அந்த தயிரையும் இதுக்குள்ளே போட்டு நான் இப்போ போட்டு கிளற போகிறேன். இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தயிர் சாதம் பார்த்தீங்களா ரெடி ஆகி கொண்டு இருக்குது. இது சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம். இது அவசரத்துக்கு ஒரு சாப்பாடு எதுவும் இல்லை சொன்னால் உடனே நாங்கள் சோறு இருந்தால் மற்ற டப்புனு தாளித்து போட்டு தயிரையும் போட்டு கொட்டி கிளறி எடுக்கலாம்.
நான் இப்போ உப்பு குறைப்பெல்லாம் பார்க்கணும் காணும்போது நிம்மதி தயிர் எல்லாம் காணும்போது பார்ப்போம். கொஞ்சம் உப்பு போடலாம். கொஞ்சம் உப்பு போடுறேன். நான் பச்சை மிளகாய் கூடத்தான் போட்டுனேன். நீங்கள் உரைப்பு குறை வேணும்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகாய் குறையும். செத்தலை குறைக்காமல் கொஞ்சம் பச்சை மிளகாய் குறைச்சிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிட்டுது. பாருங்கோ, நல்ல ஒரு சுவையான தயிர் சாதம் செய்து முடிச்சாச்சு. இந்த அளவில் நீங்கள் செய்து பாருங்கோ. செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மற்றது என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜனிக்கு இருப்பா. நன்றி, வணக்கம்.